சைவ சமயக்குரவர் நால்வருள் ஒருவர் மாணிக்கவாசகர். இவர் திருவாதவூரில் பிறந்தவர். இவ்வூர் மதுரைக்கு அருகில் உள்ளது. மாணிக்கவாசகர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர். பாண்டியனுக்காக குதிரை வாங்கச் சென்றபோது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ள பெற்றவர். அவ்விறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர். இதனால் மாணிக்கவாசகரை அழுது அடியடைந்த அன்பர் என்பர். திருவாசகமும் திருக்கோவையாரும் இவர் அருளியனர். இவர் எழுப்பிய கோவில் தற்பொழுது ஆவடியார் கோவில் என வழங்கப்படும் திருப்பெருந்துறையில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறையில் உள்ளது. இவர்தன் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. மாணிக்கவாசகரின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எழுதிய நூல்கள் திருவாசகம், திருக்கோவை. இவரின் ஊர் திருவாதவூர். ஓகேவா. அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். திருமுறைகள் 12 நூல். 8ஆம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் உள்ளன. திருவாசகத்தில் 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவாசகம் கல்லஞ்சையும் கசிந்துருகச் செய்யும் ஆதலால் திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் தொடர் வழங்கலாயிற்று. திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜி.யு. போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருவாசகத்திலுள்ள திருச்சதகத்தின் முதற் பாடல் நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. திரு என்பது நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். சைவ திருமுறைகள் 12 நூல். 8ஆம் திருமுறையில் உள்ளவை திருவாசகமும் திருக்கோவையாரும். இதை இயற்றியவர் மாணிக்கவாசகர். ராமலிங்க அடிகளார் திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் சிறப்பு பெயர் பெற்றவர். இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா, சின்னம்மையார். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்கள் இவர் எழுதியவை. இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. ராமலிங்க அடிகளாரின் பாடல் தொகுப்பின் பெயர் திருவருட்பா. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே. அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும், பசுத்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தார். அறிவினறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர். வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது. வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினேன் என கூறியவர் ராமலிங்க அடிகளார். இது கேட்பாங்க. வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோறிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது. இவர் வாழ்ந்த காலம் 5/10/1823 முதல் 30/1/1874 வரை. இவரது திருவருட்பாவிலிருந்து ஒரு பாடல் வாழ்த்து செயலாக தரப்பட்டுள்ளது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவர். இதனை தொடக்கமாக கொண்டே திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர், பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. இவர் சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார் என வேறு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். நூல் குறிப்பு. இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 30 பிரிவுகளை கொண்டது. இந்நூலில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் கூறுவர். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் அன்புடைமை, இனிமை கூறல் ஆகிய அதிகாரங்கள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை. தற்போதைய ஆண்டு கூட 31 கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு கிடைச்சிடும். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. நாலடியார் நூல் குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவதும் நாலடியார் தான். இதுவும் கேட்பாங்க. நாலடி 400 என்று அழைக்கப்படுவது நாலடியார். நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். இதெல்லாம் கேட்பாங்க. யார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர். இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள், அன்று அவை கனவுகள்,
இன்று அவை நனவாகியுள்ளன. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி நம் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. பாரதியார் வாழ்ந்த காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. மிக சிறிய வயதிலேயே இறந்த கவிஞர். கடிகை, நான்மணிக்கடிகை. ஆசிரியர் குறிப்பு: நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகையை எழுதியவர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். நூல் குறிப்பு: நான்மணிக்கடிகை 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றது. கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். இவர்தம் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட காதலால் தம்முடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். அதாவது பாரதியாருடைய கவிதைகளுக்கு அவர் அடிமை. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலியன இவர்தம் கவிதை நூல்கள். இவர் வாழ்ந்த காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. பாரதிதாசன் பற்றின குறிப்பு: பாரதிதாசன் அவருடைய பட்டப்பெயர் புரட்சி கவிஞர். அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். பாரதியார் கவிதை மீது கொண்ட காதலால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் எழுதிய நூல்கள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. பிறந்த தேதி 29/4/1891, மறைந்த தேதி 21/4/1964. பாரதிதாசனின் கவிதை நூல்கள்: பழமொழி 400, நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். பழமொழி 400, நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். முன்றுரை என்பது ஊர் பெயர். அறையன் எனும் சொல் அரசனை குறிக்கும். இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசராக இருக்கலாம், அல்லது அறையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். நூல் குறிப்பு: 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. 400 பாடல்களை கொண்ட நூல் இது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது. இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். கேம்பிரிட்ஜ், இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். கேம்பிரிட்ஜ், இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர், ஆங்கில நாடக ஆசிரியர். ஷேக்ஸ்பியர், ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன், ஆங்கில கவிஞர். மில்டன், ஆங்கில கவிஞர். பிளேட்டோ, கிரேக்க சிந்தனையாளர். பிளேட்டோ, கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர், வடமொழி நாடக ஆசிரியர். காளிதாசர், வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய், ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். டால்ஸ்டாய், ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா, ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்னாட் ஷா, ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்ட்ரண்ட் ரசல், சிந்தனையாளர், கல்வியாளர். பெர்ட்ரண்ட் ரசல், சிந்தனையாளர், கல்வியாளர். அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. அல்மோரா சிறை உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. கிருபாலினி, விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி. சிறப்பு குறிப்புகள்: 17/9/1879 பிறந்து 24/12/1973 மறைந்த பெரியார் தம் வாழ்நாளில் 8600 நாள் 13,12,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார். இந்த டேட்டெல்லாம் கேட்பாங்க. நம்பர்ஸ்: 1970ஆம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. நடுவண் அரசு 1978ஆம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. 1978. 400 = புறம் +4 +100. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, புறம் 400 பிரிக்கும் முறைன்னு கேட்பாங்க. புறம் 400 = புறம் +4 +100. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறம் 400. இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்களாம். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமை உடையது. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிவதும் நூலாக புறம் 400 திகழ்கிறது. ஆசிரியர் குறிப்பு: ஔவையார். ஔவையார் சங்க புலவர். இந்த பாடலை பாடினது ஔவையார். அதியமானின் நண்பர். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர்.
அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர், வேறு வேறானவர். ஔவையார் சங்கப்புலவர், அதியமானின் நண்பர். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். சங்கப்பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர், வேறு வேறானவர். புறநானூறு பிரிக்கும் முறை புறம் +4 +100. 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்களாம். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகள் பழமை உடையது. தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. அதியமானின் நண்பர் யார்? ஔவையார். சங்கப்புலவர் ஔவையார். கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. கவிஞர் தாராபாரதி. இவர் எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். இதெல்லாம் கவிஞர் தாராபாரதி எழுதிய நூல்கள். முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். நடுவண் அரசு 1995 முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்துக்கொண்டு மீதி 16 பாகங்களையும் 16 பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார்.